மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இது மோடி அரசுக்கு எதிரான கண்டனம். இது வெறும் ஆளுநர் ரவிக்கு எதிரான கண்டனம் மட்டுமல்ல, மோடி அரசுக்கு எதிரான கண்டனம். ஏனெனில் தலைமை நீதிபதி இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார், இந்த ஆளுநருக்கு புத்தி சொல்லுபவர்கள் தவறான புத்திமதியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாக அவர் அமித்ஷாவை, மோடியை சாடுகிறார். நாளைக்குள்ள நீ திருந்துன்றாரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு. உச்சநீதிமன்றம் சொல்லுது கவர்னரை பார்த்து. ஏன்னா இன்னைக்கு ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு தான் சீஃப் ஜஸ்டிஸ் பேசியிருக்கிறார். அதர்வைஸ் அப்படின்னு 3 தடவை சொல்லியிருக்கார். 1% சூடு சொரண சுயமரியாதை இருந்தால் இந்த ஆளுநர் ராஜினாமா செய்து விட்டு போக வேண்டும். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. We did not want to say it out loud. உரத்த குரலில் சொல்லணும்னு நாங்கள் விரும்பலை. பட் இஸ் டிஃபையிங் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை, உத்தரவை உங்களுடைய ஆளுநர் மீறி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆளுநருக்கு நீங்கள் தெளிவாக தெரிவியுங்கள், இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கில் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுதுன்னா அது கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுது. ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கணும். ஆளுநருக்கு சுப்ரீம் கோர்ட் கடுமையான துணியில் எச்சரிக்கை கொடுக்குறது. அவர் ஒரு பொம்மை தான், தலையாட்டி பொம்மை தான், அவர் ஒரு ஃபிகர் ஹெட் தான். உண்மையான அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இது பல தடவை சொல்லிடுச்சு. எத்தனை முறை கூட்டினாலும் இந்த ஆளுநருக்கு புத்தி வர மாட்டேங்குது. ஐ திங்க் இந்த ஆளுநர் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் அதுதான். வணக்கம், இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டினுடைய கவர்னர் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காரு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை டிஃபை பண்ணக்கூடிய அதிகாரம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? அவருக்கு நாளை வரை நாங்கள் நேரம் கொடுக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்தது தொடர்பான வழக்கில் ரொம்ப கடுமையான வார்த்தைகளையும் கண்டனங்களையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்தது சார் கோர்ட்டில்? ஆமாம், கோர்ட்டில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்குது. தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் பொன்முடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் அவருக்கு எதிரான தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்து கன்விக்ஷனையும் சென்டென்சிங் ரெண்டையும் ஸ்டே பண்ண பிறகு அவர் அமைச்சராக பதவி ஏற்கணும், நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள், பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்குன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறார். அதற்கு பதில் கடிதம் எழுதிய ஆளுநர் அவரோட சென்டென்சிங்கும் கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஆனால் அது தற்காலிகமானது தான், அவருக்கு கன்விக்ஷனை செட் அசைடு பண்ணலை, அதனால் பதவி பிரமாணம் செய்ய வச்சுக்க முடியாதுன்னு பதில் கடிதம் எழுதுகிறார். இதை எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. 4 நாளைக்கு முன்னால் இதை மென்ஷன் பண்ணும்போது அவசர வழக்காக எடுத்துக்க தலைமை நீதிபதி ஒப்புக்கொண்டார். இன்றைய மதியம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது மாநில அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர் ஜிஎஸ் அபிஷேக் மனு சிங்வி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் 2 பேரும் ஆஜராகியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் உச்சநீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்குது. கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறாங்கன்னா அவர் பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறதுல எந்த விதமான தடையும் கிடையாது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது. மத்திய அரசு வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் ஒப்புகு சப்பாவை ஏதோ பேசுகிறாரு, ஆனால் அவராலேயே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆர்கியூ பண்ண முடியல. ரெண்டாவது, இந்த கவர்னரை பற்றி உச்சநீதிமன்றத்துக்கு கடுமையான விமர்சனங்கள் ஏற்கனவே இருக்குது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் தன்னிச்சு அவர் டிஸ்மிஸ் பண்ணது, 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் வச்சுருந்தது, இதிலெல்லாம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சரியான கோபத்தில், கடுப்பில் தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணை வந்த பொழுது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது தலைமை நீதிபதி கேட்டிருக்காரு, ஹவு கேன் த கவர்னர் சே தட் ஸ்வேரிங் இன் வுட் பி கான்ட்ரரி டு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்றது ஒரு பெரிய வார்த்தை. இன்றைக்கு அடிக்கடி நம்ம அந்த வார்த்தையை கேட்குறோம். நான் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது அரசியல் சாசனத்தின் அடிப்படை விழுமியங்கள், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படி சொல்லிக்கலாம் தமிழில். இதை எப்படி அவர் சொல்ல முடியும்? அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இல்லைன்னு அவர் சொல்கிறாரா? இஸ் தட் த பெஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் த கவர்னர் தட் ஐ வில் டிஃபெண்ட் பை கான்ஸ்டியூஷனலி இல்லீகல் காண்டக்ட் பை பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் அட் த கவர்மெண்ட்? தெளிவாக உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்திருக்குது. அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம், நாளைக்குள் இஃப் வி டூ நாட் ஹியர் ஃப்ரம் யுவர் பர்சன் டுமாரோ, மத்திய அரசு வழக்கறிஞரை பார்த்து சொல்கிறாங்க, நாளைக்குள் உங்களிடமிருந்து தகவல் வராவிட்டால் வி வில் பாஸ் அன் ஆர்டர் டைரக்டிங் த கவர்னர் டு ஆக்ட் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன். வி வில் பாஸ் அன் ஆர்டர். அதாவது கடுமையான வார்த்தைகள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு அட்டார்னி ஜெனரல் எவ்ரி டைம் எனி கவர்னர் வில் சே தட் தே வில் இன்வோக் ஆர்டிகல் 32. I am not justifying what the governor is saying, but the way it has been done.
மிஸ்டர் ஏஜி, வி ஆர் சீரியஸ்லி கன்சர்ன்ட் அபவுட் த காண்டக்ட் ஆஃப் த கவர்னர். தலைமை நீதிபதி சொல்கிறார். மத்திய அரசு வழக்கறிஞரை பார்த்து, மிஸ்டர் ஏஜி, இந்த ஆளுநரின் நடவடிக்கை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறோம். வி டிட் நாட் வாண்ட் டு சே இட் அவுட் லவுட். உரத்த குரலில் சொல்லணும்னு நாங்கள் விரும்பலை. பட் இஸ் டிஃபையிங் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை, உத்தரவை உங்களுடைய ஆளுநர் மீறி கொண்டிருக்கிறார். தோஸ் ஹூ ஹவ் அட்வைஸ்ட் ஹிம் ஹவ் நாட் அட்வைஸ்ட் ஹிம் ப்ராப்பர்லி. இந்த ஆளுநருக்கு புத்தி சொன்னவர்கள் சரியான விதத்தில் புத்தி சொல்லவில்லை. நவ் த கவர்னர் ஹாஸ் டு பி இன்ஃபார்ம்டு தட் when the SC of India stays a conviction, it stays a conviction. இந்த உங்களுடைய ஆளுநருக்கு நீங்கள் தெளிவாக தெரிவியுங்கள், இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கில் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுதுன்னா அது கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுது. ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கோன்னு ஆளுநருக்கு சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை கொடுக்குது, கடுமையான துணியில் எச்சரிக்கை கொடுக்குறது. ஐ மே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த மேன் மினிஸ்டர், பட் வி ஹாவ் டு கோ பை த கான்ஸ்டியூஷன் லா. ஒரு குறிப்பிட்ட மந்திரியை பற்றி, மனிதரை பற்றி எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கருத்து வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நாம் அரசியலும் சாசனத்தின் படி நடக்க வேண்டும். The CM says we want to appoint this person, the governor should do so. முதலமைச்சர் இந்த மனிதரை நான் மந்திரியாக நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அவருக்கு உடனடியாக மந்திரி பதவி பிரமாணம் செய்து வைப்பது தான் இந்த ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வேலை. ஆஸ் பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, ஜனநாயக நாடாளுமன்ற ஜனநாயகப்படி. he is just a ceremonial head, governor of the state. அவர் ஒரு பொம்மை தான், தலையாட்டி பொம்மை தான், அவர் ஒரு ஃபிகர் ஹெட்டு தான். உண்மையான அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இது பல தடவை சொல்லிடுச்சு. எத்தனை முறை கூட்டினாலும் இந்த ஆளுநருக்கு புத்தி வர மாட்டேங்குது. ஐ திங்க் இந்த ஆளுநர் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் அதுதான். இந்த கவர்னர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கவர்னர் RN ரவி உடனடியாக அவர் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை வலுவாக திமுகவும் தோழமை கட்சிகளும் வைக்க வேண்டும். தெருக்களுக்கு விஷயங்களை கொண்டு போக வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசை, திமுக அரசின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் 5 வருடங்கள் அவர்கள் தான் ஆட்சி புரிய வேண்டும். மக்கள் அதற்குத்தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில், நம்முடைய பேரறிவாளன் வழக்காக இருக்கட்டும் அல்லது வேறு சில வழக்குகளாக இருக்கட்டும், பொதுவாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுநருடன் ஏற்பட்ட மோதல்களில் திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் சொல்லுவது முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, இந்த ஆளுநருக்கான அதிகாரம் என்பது தலையாட்டி பொம்மை தான் அவர் அப்படின்னு. ஆனால் இவர் கேட்கறதே இல்லை. அவர் அந்த ஆணவத்தின் உச்சாணி கொம்பு தான் பொன்முடி கேஸில் கன்விக்ஷன் ஸ்டே ஆன பிறகும் நான் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று ஆட்சாட்டியம் பண்ணுது. இன்றைக்கு ஓங்கி குட்டி இருக்கிறது உச்சநீதிமன்றம். 1% சூடு சொர்ண சுயமரியாதை இருந்தால் இந்த ஆளுநர் ராஜினாமா செய்து விட்டு போக வேண்டும். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அவருக்கு புத்தி சொல்கிறவங்க, அட்வைஸ் பண்ணுறவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு யாரை சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா மத்திய அரசு, மோடி அரசு. இது மோடி அரசுக்கு எதிரான கண்டனம். இது வெறும் ஆளுநர் ரவிக்கு எதிரான கண்டனம் மட்டுமல்ல, மோடி அரசுக்கு எதிரான கண்டனம். ஏன்னா தலைமை நீதிபதி இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார், இந்த ஆளுநருக்கு புத்தி சொல்லுபவர்கள் தவறான புத்திமதியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாக அவர் அமித்ஷாவை, மோடியை சாடுகிறார். ஏன்னா மத்திய அரசோட கங்காணி தான் இந்த கவர்னர், மத்திய அரசோட பிரதிநிதின்னு இதை நாகரிகமாக நம்ம சொல்லிக்கலாம். இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சென்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு. இதில் ஏஜிக்கும் பாத்தியத்தை இருக்குங்க. இந்த ஏஜி இந்த கவர்னரை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் திண்டாடுறாரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒரு நாள் சாயங்காலம் 6:30 மணிக்கு அவரை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நைட்டு 12:30 மணிக்கு அதை வாபஸ் வாங்கினார், 11:30 மணிக்கு வாபஸ் வாங்கினார். அப்போ என்ன சொன்னார், ஏஜியை கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கிறார். அந்த உத்தரவு இன்னமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய வாபஸ் பெறப்படவில்லை. செந்தில் பாலாஜி ராஜினாமா செஞ்சுட்டார். யூசி, இந்த கவர்னருடைய போக்கு என்பது அட்டூழியத்தின் உச்சகட்டம், ஐட்சாட்டியத்தின் உச்சாணி கொம்பில் நின்று இவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த அராஜகத்தை உச்சநீதிமன்றம் அனுமதிக்காது என்பது தொடர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளில் தெளிவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆளுநருக்கு புத்தி வந்ததா தெரியல, இந்த ஆளுநர் திருந்தனாவும் தெரியல. இந்த கண்டனம் என்பது இந்த ஆளுநருக்கு எதிரானது மட்டுமல்ல, நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இது மோடி அரசுக்கு எதிரான கண்டனம், அமித்ஷா மோடிக்கு எதிரான கண்டனம். அரசமைப்பு சாசனத்தின் விழுமியங்களை தன் காலின் கீழ் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறது மோடி அரசு. ஒரு நொடி கூட இந்த ஆளுநர் பதவியில் இருக்கக்கூடாது. இந்த கண்டனத்திற்கு பிஜேபியும் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவங்க சும்மா தப்பிச்சு ஓடிட முடியாது. நாளைக்குள்ளே நீ திருந்துன்றாரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார், உச்சநீதிமன்றம் சொல்லுது கவர்னரை பார்த்து. ஏன்னா இன்றைக்கி ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு தான் சீஃப் ஜஸ்டிஸ் பேசியிருக்கிறார். அதர்வைஸ் அப்படின்னு 3 தடவை சொல்லியிருக்கார். ஆகவே இந்த ஆளுநருக்கு இனிமேலாவது புத்தி வர வேண்டும். வருமான்னு நமக்கு தெரியல. இது எல்லாமே பிஜேபியோட ஐட்சாட்டியத்திலேருந்து வரக்கூடிய காரியங்கள். உச்சநீதிமன்றத்தை தன் கால் செருப்புள்ள தூசிக்கு சமமாக மோடி அரசு மதிக்கிறது என்பது தான் இந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர்ஸ்.
யார் மந்திரி யார் எந்திரின்றது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முடிவு செய்யணும். இந்த கவர்னர் முடிவு செய்ய முடியாது. இந்த கவர்மெண்ட் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் முக்கியமான விஷயங்களில், அரசியலமைப்பு சாசனத்தின் கீழ் நடக்கக்கூடிய விஷயங்களில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை இந்த ஆளுநர் தட்டி பறிக்க விரும்புகிறார். ஏன்னா ஒரு அட்ரோஷியஸ் பிஹேவியர், நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன், அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு. அதை தான் சிங்வி கேட்டிருக்காரு. நீ சுப்ரீம் கோர்ட் கன்விக்ஷனை ஸ்டே பண்ண பிறகு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு சொல்கிறாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இல்லைன்னு அவர் சொல்கிறார். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட 2 அங்கங்கள் அல்லது 3 அங்கங்களுக்கு இடையே பிரச்சனை வரும்போது ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர், இறுதி பஞ்சாயத்து யாருன்னா உச்சநீதிமன்றம் தான். ஒரு கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் சிக்கல் வருது. எனக்கு தான் அரசியலமைப்பு சாசனத்தில் அதிக அதிகாரம்னு கவர்னர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு தான் அதிகாரம்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. இது சிக்கல். இந்த சிக்கலில் தீர்வு காணக்கூடிய கடைசி பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. த சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் ஆஃப் த இஷ்யூஸ் கன்சர்ன்ட் வித் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. எத்தனை தடவைங்க குட்டு வாங்குவார் இவர்? பேரறிவாளன விடுதலையிலேருந்து அந்த பில்ஸ், நீட்டு பில்ஸ்லேருந்து ரம்மி பில்லுலேருந்து எவ்வளோ விஷயங்க, எவ்வளவு அடித்தாலும் அவன் திருந்துட மாட்டேன்றாரு. ஆகவே தமிழ்நாட்டில் இது மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். இந்த ஆளுநரை திரும்ப பெறுங்கள் என்ற கோரிக்கை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கண்டனங்களுக்கு பிறகும் ஒரு ஆளுநராக தொடர முடியும் என்றால், இதை விட பிஜேபிக்கு ஒரு வெட்கக்கேடு எதுவும் இருக்க முடியாது. இல்லை, கடந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது எலெக்ஷன் நேரத்திலே கூட அரசுகளே கவர்னர்களை மாற்றினதெல்லாம் கூட பல நேரங்கள் எலெக்ஷன் வந்த பிறகு இவங்க இன்னமும் ஸ்ட்ரிஞ்சண்டாக போகிறது அப்படிங்கிறது ஆணவத்தின் உச்சம். வழக்கமாக மொராலிட்டின்னு ஒன்று இருக்குது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தோன்னா கவர்னர்ஸ்லாம் கொஞ்சமாவது ஒழுங்காக இருப்பாங்க. எந்த நாம்ஸும் மோடி கவர்மெண்ட்டு கிடையாது. நோ ரூல்ஸ் அப்ளை டு மோடி அண்ட் அமித்ஷா அண்ட் டு திஸ் பிஜேபி கவர்மெண்ட் அண்ட் டு இட்ஸ் கவர்னர்ஸ், எஸ்பெஷலி தி கவர்னர்ஸ் who are in opposition ruled states. These are all shameless people. இவங்களுக்கு வெக்கமான எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை பற்றி கவலையே கிடையாது. அரசியலமைப்பு சாசனமே எனக்கு வேணான்றார் மோடி. தான் தன்னை கடவுளின் தூதராக அவர் பேசுகிறாருங்க. ஐ எம் சென்ட் பை காடுன்னு பேசக்கூடிய ஒரு மனிதனை ஜனநாயகம் எப்படிங்க சகிச்சுக்கிட்டு இருக்கு? எவ்வளோ ஒரு அராஜகமான சர்வாதிகார வார்த்தை இது. இதில் கொடுமை என்னென்னா, மக்களும் அதை நம்புகிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லை, வட இந்தியாவில் நம்புகிறாங்க. மோடியை கடவுளின் தூதராக பார்க்குறாங்க. அவதார் ஆஃப் காடுன்றான். அப்போ அழிவை நோக்கி நீங்கள் போகிறீங்க, யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரு மனிதன் தன்னை இறைவனின் தூதன்னு சொல்லிக்கிறான்னா, அதை விட ஒரு சர்வாதிகார அட்டூழிய அராஜக மொழி ஏதாவது இருக்க முடியுமா? அதோட அர்த்தம் என்ன? எந்த சட்டத்திட்டமும் எனக்கு பொருந்தாது, என் இஷ்டத்துக்கு நான் என்ன தோணுதோ அதை செய்வேன். இதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த கண்டனங்கள். இன்றைக்கு ஆளுநர் ரவிக்கு எதிராக தெரிவிக்கப்பட்ட கண்டனங்கள் ஆளுநர் ரவிக்கு எதிரான கண்டனங்கள் அல்ல, இது மோடி அரசுக்கு எதிரான கண்டனம். ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார், ஆளுநருக்கு அட்வைஸ் செய்தவர்கள் சரியாக அட்வைஸ் பண்ணவில்லைன்றார். கண்ணியமாக சொல்கிறார். உனக்கு புத்தி சொன்னவன் சரியில்லைன்றார். யார் அவங்க? மோடியும் அமித்ஷாவும் தான். ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவல் அட்வைஸில் தான் அவர் செய்கிறாரு, இல்லை ஏஜி அப்ரூவலில் செய்கிறாரு. திஸ் ஏஜி இஸ் அ ஷேம்லெஸ் ஏஜி. இந்த அட்டர்னி ஜெனரல் எந்த நாம்ஸும் அவருக்கும் கிடையாது. இப்படி ஒரு கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணான்னா அது என்ன மனிதராக இருக்க முடியும் அவர்? ஏதாவது இவங்களுக்கெல்லாம் மனசாட்சினே ஒன்று இல்லையா? மனசாட்சி செத்து போச்சானான்னு தான் நமக்கு தோணுது. இப்படிலாம் ஒரு பழப்பு தேவையா? எப்படி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒருத்தன் 7 அட்டார்னி ஜெனரலாக இருப்பான்? எத்தனை விஷயங்க, செந்தில் பாலாஜி இஷ்யூலேருந்து எத்தனை விஷயம் வந்திருக்குது. இதெல்லாம் பொன்முடி இஷ்யூலாம் எல்லாருக்கும் கிளியராக தெரியுங்க. முதலமைச்சர் இவனை அப்பாயிண்ட் பண்ணுன்னா எம்எல்ஏ மட்டும் இருந்தால் போதும், வேறு எந்த தகுதியும் வேணாம். அவன் முள்ள மாதிரியா முடிச்ச வைக்க, அவன் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது, இந்த கதெல்லாம் வேணவே வேணாம். கன்விக்ஷன் ஏதாவது இருக்கா அவன் மேலே? கன்விக்ஷன் இல்லை, ஃபைன், கன்விக்ஷன் ஸ்டேட். அவன் எப்பேற்பட்ட அயோக்கிய சிகாமணியாக கூட இருந்துட்டு போட்டோம், அந்த மனிதனுக்கு ஆணோ பெண்ணோ மந்திரியாக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறத தவிர, முதலமைச்சர் கையை காமிக்கிற ஒருத்தனுக்கு மந்திரியாக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறத தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இந்த கவர்னருக்கு கிடையாது. இது அடிப்படை விழுமியம். இதை உச்சநீதிமன்றம் பல தடவை தெரிவிச்சிருக்கு. இன்றைக்கும் இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே தெரிவிச்சிருக்கு. இப்போ நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. புத்தி வருமானு தெரியல. என்ன அதாவது கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்ச நாச்சமே இருக்காதா? இவ்வளோ தூரம் கண்டனம் தெரிவிக்குது சுப்ரீம் கோர்ட்டு. எப்படி இவங்க வெளிப்படையாக உலவிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பெரிய நீதி நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க, கடவுளின் தூதர்ன்றாங்க, ஜனநாயகன்றாங்க. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனலி இல்லீகல் அப்படிங்கிற வார்த்தையவே, நீங்கள் செஞ்சது கான்ஸ்டிடியூஷனலி இல்லீகல் ஆக்ட் அப்படிங்கிற வார்த்தையை சீஃப் ஜஸ்டிஸ் பயன்படுத்தி சார். அப்படின்னா இந்த கவர்னருக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். நீ இறங்கி பதவி விட்டு போன்றார். நீ கான்ஸ்டியூஷன் படி தான் நம்ம வாழ முடியும், இஷ்டம்படி வாழ முடியாது. கான்ஸ்டியூஷன் படி தான் வாழ முடியும்.
ஒரு கவர்னர் வந்து நீ கான்ஸ்டியூஷனல் இல்லீகல்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாருன்னா நீ பதவியில் இருக்காத, ஒரு நிமிஷம் கூட நீ கவர்னராக இருக்கக்கூடாது, ராஜினாமா பண்ணிட்டு போ, இல்லை மோடி அரசு அவரை திரும்ப பெறணும். ரெண்டும் நடக்குமான்னு தெரியல. இந்த உத்தரவுக்கு பிறகு 24 மணி நேரத்திற்குள் பொன்முடிக்கு ஆளுநர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் மந்திரியாக. அப்படி இல்லை என்றால் ஆளுநர் உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும். தேர் இஸ் நோ மிடில் பாத். இன்னொரு பக்கம் ஒரு 3.5-4 ஆண்டுகளாக தேக்கத்தில் இருந்த இல்லை ஆளுநரிடம் ஒப்புதலுக்கு காத்திருந்த குட்கா வழக்கில் 2 முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு சாங்ஷன் கொடுத்திருக்கிறார் இதே கவர்னர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த டைம் ஒய் நவ் அப்படிங்கிற கேள்வி தான் பலருக்கும் புருவத்தை உயர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனுடைய பின்னணி எப்படி பார்க்க? அதான் அதிமுக பிஜேபி வேணான்னு அறுத்து விட்டுடுச்சு. உடனே இவங்க விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வருஷத்துக்கு மேலே 4 வருஷம் இல்லை அதுக்கு மேலே ஊறி கிடக்கிற கேஸ், இது 6 வருஷமாக இருக்க கேஸ், குட்கா கேஸ். இவ்வளோ நாள் சாங்ஷன் கொடுக்காம இப்போ கொடுக்கறது. விஜயபாஸ்கர் எடப்பாடி கிட்ட ஓட்டிகிட்டு இருக்காரு. அது எடப்பாடிக்கு வைக்கிற செக்கு. விஜயபாஸ்கர் மற்றும் இன்னொரு அமைச்சர் ரமணான்னு நினைக்கிறேன், 2 பேர் மேலே சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அந்த 2 பேர் மேலே சிபிஐ சாங்ஷன் 6 வருஷம் பொறுத்து சாங்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்து கைது நடவடிக்கைகள் கூட அரங்கேறலாம். எடப்பாடிக்கு எதிராக அவர்கள் போர்க்கொடி தூக்கினால் அவர்கள் மீதான நடவடிக்கை மென்மை அடையும். அவங்க கொள்கை வழியாக எடப்பாடியோட நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக 2 பேரும் உள்ளே போவாங்க. இது மற்ற மந்திரிகளுக்கு ஒரு வாணி. அமலாக்கத்துறை, இடி, இன்கம் டேக்ஸ் வழக்குகளை பல மந்திரிகள் எதிர்கொண்டு இருக்காங்க. அதிமுக அமைச்சர்கள் எடப்பாடி கவர்மெண்ட்டில் இந்த ஒரு 8 அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறையின் கடைக்கண் பார்வை விழுந்து கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே அருட்பார்வை இருந்தது, இப்போ வந்து அது வலுவடைந்து கொண்டிருக்கிறது. இது அவங்களுக்கு கொடுக்குற வாணி. நீங்கள் ஒழுங்காக எடப்பாடிக்கு எதிராக கலக குரலை எழுப்புங்கள், இல்லை என்றால் நீங்களும் சிறைக்கு போவீர்கள். செந்தில் பாலாஜி, சத்யேந்திர ஜெயின், மனிஷ் சிசோடியா, ஹேமந்த் சோரன், கவிதா, இந்த வரிசையில் அதிமுக மந்திரிகள் ஒரு 4 பேராவது உள்ளே போவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்க தப்பிக்கணும்னா எடப்பாடிக்கு எதிராக போர்க்குரல் உயர்த்தி கட்சியை உடைக்கணும். அதை செஞ்சாங்கன்னா அவங்க தப்பிப்பாங்க, இல்லைனா ஜெயிலுக்கு போவாங்க. இப்போ வழக்கமாக தேர்தல் நேரம் வரும் பொழுது இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ், குறிப்பாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுவாங்க. அடுத்து ஆட்சி மாற்றம் வந்தால் அது வேறு மாதிரி போகும்னு. பட் இந்த முறை அமலாக்கத்துறை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு போய் ரைட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்றைக்கும் அவர் இன்ட்ரீம் பெயில் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறார், எல்லாம் போயிட்டுருக்கு. அப்படின்னா இன்றைக்கி இங்கே வந்துருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ரைடும் அது எவ்வளோ நாள் போகும், இல்லை அவங்க சில சமயம் நியூஸுக்காகவே நாள் கணக்கில் இழுக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் நடக்கும்போது தான் தெரியும். பட் ஆனால் இந்த விஷயங்கள் அப்போ இதுக்கு மேலே திரும்ப தான் மோடி தான் வருவார், இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸும் நம்புதா? அப்படி தான் அந்த மாதிரியான கிளைமேட் நிலவுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு அட்ரோஷியஸ் கிளைமேட் வந்து ப்ரிவேல் ஆகிட்டு இருக்குது. எலெக்ஷன்ஸ் ஆர் டன் டீல். மோடி தான் வரப்போகிறாரு. அதனால் நம்ம இப்பயே வந்து மோடி சொல்கிறத கேட்டுக்கணும். இல்லைன்னா 3வது முறையாக மோடி பதவியேற்ற பிறகு நம்மளை ஒழிச்சிடுவாருன்ற பயம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ்க்கு வந்துடுச்சு. நீங்கள் சொன்னது போல் வந்து கடந்த காலங்களில் மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு பயப்படுவான், கொஞ்சமாவது பயப்படுவான். இந்த பயம் எல்லாம் எதுவுமே இல்லை. லுக் அட் த வே தே ட்ரீட் கெஜ்ரிவால். ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ பாடாப்படுத்துகிறான். இன்றைக்கி கோர்ட்டு வந்து இன்ட்ரீம் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேன்றான். எந்த நேரமும் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். எந்த நாம்ஸும் 6வது லிஸ்ட்டு. ஹேமந்த் சோரன் ஒரு சிட்டிங் சிஎம்ஐ ஜெயிலில் போட்ட கவர்மெண்ட்டுங்க இது. கொடுங்கோலர்கள் இவர்கள். கொடுங்கோல் ஆட்சி தான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. ஜனநாயகம் எங்கே இருக்குது இந்தியாவில்? இன்றைக்கி ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஜனநாயகம் செத்துடுச்சு. காங்கிரஸ் பார்ட்டி பிரதான எதிர்க்கட்சி, 20 கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த கட்சியோட அக்கௌண்ட்ஸை எலெக்ஷன் டைமில் நீ ஃப்ரீஸ் பண்ணுற. 94, 95 இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு 30 வருஷம் பொறுத்து இப்போ போகிற. இது என்ன நாடா இல்லை சுடுகாடாங்க? அதனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாறினால்தான் இந்த மூர்கர்களை, இந்த ஃபாசிஸ்ட்டுகளை வீட்டுக்கு அனுப்ப முடியும். இதில் வந்து உன் கட்சியில் கொள்கைன்னா, இந்த விஷயத்தில் உன் கட்சி கொள்கைன்னா, உனக்கு எவ்வளோ சீட்டு எனக்கு எவ்வளோ சீட்டுன்னு அற்பத்தனமாக சண்டை போட்டுக்கிற எதிர்கட்சிகளை நினைத்தால் தான் நமக்கு பரிதாபமாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இல்லை. அருமையான ஒரு கூட்டணி ஸ்டாலின் தலைமையில் இருக்குது. 3 தேர்தல்களாக தொடரக்கூடிய ஒரு கட்சி, ஒரு கூட்டணி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே, ஏன் தமிழ்நாடு உட்பட, என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் கடந்த 70-75 ஆண்டுகளில் ஒரே கூட்டணி 3 தேர்தல்களில் தொடர்ந்தது கிடையாது. மிக அருமையான கூட்டணி. தமிழ்நாட்டில் ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது பிஜேபிக்கு எதிராக தான் பேசும். அது ஆன்டி பிஜேபி. அவ்வளோ அருமையான மாநிலம். அதனால தான் வந்து எவ்வளவோ மன சங்கடங்கள், வருத்தங்கள் இருந்தாலும் கட்சிகள், இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்றன. தொகுதி பங்கீடெல்லாம் சுமூகமாக முடிஞ்சு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. மற்ற மாநிலங்கள் அந்த நிலைமை இல்லை. அற்பத்தனமான சண்டை. லுக்கட் மம்தா பானர்ஜி ஒரு 4 சீட்டு கொடுத்து காங்கிரஸ் இழுத்துக்க முடியாது, செய்யலை அந்த அம்மா. மகாராஷ்டிராவில் இன்னமும் இழுபறியில் தான் போயிட்டுருக்கு இந்தியா அலையன்ஸு.
ஆகவே இந்த சிக்கல்கள் நமக்கு இப்போ பீகாரில் பிரச்சனை இருக்குன்றாங்க. பட் பீகாரில் அலையன்ஸ் வந்துடும். நீங்கள் அற்ப விஷயங்களுக்காக 4 சீட்டு 5 சீட்டுக்காக சண்டை போட்டு கோட்டை விட்டுட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் மோடி ஜெயிச்சார்னா அது இந்தியா சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு எலெக்ஷன் ஒன்று நடக்கும், நடக்காமல் இருக்காது, நடக்கும். சவுதி அரேபியாவில், பாகிஸ்தானில், அங்கெல்லாம் நடக்குதுல்ல எலெக்ஷனு, ரஷ்யாவில் அந்த மாதிரி எலெக்ஷனாக இருக்கும். அது எவன் ஜெயிச்சிட்டான், புட்டினுக்கு பாருங்கள் கூடிக்கினே போகுது. அது எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு கூடிக்கினே போகும்? 30%லேருந்து 87%, அவ்வளோதான். 100% போட்டுப்பாங்க, அது சந்தேகம் வந்துருமே 13%. அந்த நிலைமை தான் இந்தியாவில் வரும். ஆகவே அற்ப விஷயங்களுக்காக சண்டை போடாமல் கட்சிகள் தங்களுக்குள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் மோடியை வீழ்த்த முடியும். இல்லை என்றால் நாம் நேசிக்கிற, நாம் பார்த்த இந்தியா கடந்த காலத்தின் கரிய நிழலாக மாறிப்போகும். ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ அதிமுக திமுக 2 பேரையும் ஒரே டிஸ்டன்ஸில் வைக்கக்கூடிய இடத்துக்கு பாஜக இனிமேல் அதுதான் அவங்களோட பாலிடிக்ஸாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. அதிமுகவை சொக்கலாக உடைப்பாங்க. முதல் குறி அதிமுக தான். திமுகவை நேரடியாக மோதிக்கலான்னு பார்ப்பாங்க. அதிமுகவை தங்கள் அக்களில் வச்சு கக்கத்தில் வச்சு அழிக்கணும்னு பார்ப்பாங்க. என்ன தப்பு பண்ணார் எடப்பாடி? இவங்க கூட தான், அவர் ஆங்கிள்லேருந்து நான் கேட்குறேன், பிஜேபி ஆங்கிள்லேருந்து. இவங்க செஞ்ச எல்லா பாவத்துக்கும் ஒரு துணை இருந்தார். 4.5 வருஷம் ஒரு கவர்மெண்ட்டில் ஜெயலலிதா செத்த பிறகு சிஏஏலேருந்து ஃபார்ம் பில்லுலேருந்து எல்லாத்துலேயும் இவங்களை ஆதரித்தார். சிஏஏ பற்றிலாம் பேசுவோம். இங்கே யாருக்குங்க பாதிப்புனார்? வேளாண் சட்டங்கள் நாட்டுக்கு தேவைன்னார். ஏன் எண்மண் எண் மக்கள் யாத்திரைன்னு அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் கட்சி பிரதிநிதியாக மேடைக்கு அனுப்பினார். அவ்வளோ தூரம் இணக்கமாக தான் இருந்தார். அந்த அலையன்ஸை உடச்சி நாசம் பண்ணது யார்? அண்ணாமலை தானே. ஜெயலலிதாவை கிரிமினல்னு பேசினது யார்? அண்ணாமலை தானே. ஸோ எவனாக இருந்தாலும் என் கட்சி அடைக்கலம் பண்ணிவிடு, கூட்டணிக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் அதிமுக சரத்குமார் மாதிரி இணைக்கணும்னு, சரத்குமார் மாதிரி இணைச்சிடணும். சரத்குமார் 1 மெம்பர் பார்ட்டிங்க, அதனால் அவர் இணைச்சிடுவார். ராத்திரி 2:30 மணிக்கு பொண்டாடிக்கிட்ட யோசனை கேட்டு. அதிமுகன்றது மாபெரும் மக்கள் இயக்கம். தமிழ்நாட்டை 30 வருஷம் ஆண்ட கட்சி. தனியாகவே நின்று 2-3 தடவை ஜெயித்த கட்சி. பேக் டு பேக் வந்த கவர்மெண்ட் வந்த கட்சி. அந்த கட்சியை பாடாப்படுத்தி அவங்கள எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தணும். அவங்க பிச்சுக்குன்னு போயிட்டாங்க. 1000 சொல்லுங்கள், எடப்பாடி துணிச்சல் பாராட்டுக்குரியது. இன்றைக்கி மோடி அமித்ஷா ரெட்டையர்களுடைய அட்டூழியம் உச்சத்தில் இருக்கும் பொழுது பிஜேபி வேணான்னு உறவை உதறிட்டு போகிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அது எடப்பாடிக்கு இருக்குது. இது ஆரம்பிச்சிட்டான், இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டானுங்க அமலாக்கத்துறையா. இதோட நிற்காதுன்னா 8 மந்திரி, அதில் 4 மந்திரியாக ஜெயிலுக்கு போவோம். பழைய மந்திரிங்க எழுதி வச்சுக்கோங்க. மணிமணியான சொத்துக்களை குவித்தவங்க இருக்காங்கல்ல, அவர்களே அமலாக்கத்துறையின் அருட்பார்வையில், கடைக்கன் பார்வையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது வார்னிங். ஏடிஎம்கேவை சுக்கலாக உடைக்கும் பிஜேபி. ஆனால் எடப்பாடி இன்றைக்கி எடுத்திருக்க ஸ்டாண்டு கரெக்டான ஸ்டாண்டு. பார்ப்போம் சார். அடுத்தடுத்து பல விஷயங்கள், குறிப்பாக இன்றைக்கு it is not just the government on the center is on trial, but the idea of India is on trial. 100% you are right. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் பொன்முடி விஷயத்தில் நடந்தது. காங்கிரஸ் பார்ட்டியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது. 5 பேர் முக்கியமான ஆளுங்க, மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன், செந்தில் பாலாஜி, கவிதா, இவங்க எல்லாம் உள்ளே இருக்கிறது. இந்தியன் டெமோக்ரஸிஸ் ஆன் ட்ரையல். இந்த எலெக்ஷனில் மோடி ஜெயிச்சா, ரஜினி அன்னைக்கு ஜெயலலிதா பற்றி சொன்ன மாதிரி ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, ஆண்டவனாலையும் இந்தியாவை காப்பாற்ற முடியாது. ஆகவே இது ஒரு வேள்வி. ஏன் இந்தியா அலையன்ஸ் மேலே கூட நம்ம கோவம் வருது? மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டிய ஒரு விஷயத்த அடிச்சுங்கன்னு, உங்களுக்குள்ளே அடிச்சுங்கன்னு தேவையில்லாத பேச்செல்லாம், சனாதனத்தை பற்றின பேச்செல்லாம் அங்கே எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த பொறுப்பு திமுக இருக்குல்ல. உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசினது எவ்வளோ பெரிய பாதிப்பை வட இந்தியாவில் ஏற்படுத்துச்சு. ரொம்ப அவசியமா இன்றைக்கி சனாதனத்தை பற்றி நீ பேச வேண்டியது? இன்றைக்கி என்ன நிலைமையில் நாடு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆகவே அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க மண்ணள்ளி போடுறாங்க. நிதிஷ்குமார் வெளியிலே போயிட்டார். நிர்பந்தத்தால் தானே போனார். நிதிஷ்குமார் வெளியில் போனது, பாமக போகிறது, இது எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இவங்க எல்லாருமே விக்டிம்ஸ். இன்னைக்கு உள்ளுக்குள்ளே குமுறின்னு இருக்கான் பிஜேபிக்குள்ளேயே. கூட்டணி கட்சிகளும் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தால் மிரட்டலால் உள்ளே இருக்காங்க. அவர்களையும் நாம் அரவணைக்க வேண்டும். இது ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டங்க. வேறு வழி இல்லாமல் அவன் நிர்பந்தத்தால் உள்ளே இருக்கான். we can only hope India will bounce back. அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்னென்னு தெரியல, பேச தெரியல. நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பெர்னாட் ஷாவோட ஒரு ஃபேமஸ் கோட் வரும், the very fact that you are living is a proof that you don't believe in pessimism. ரொம்ப நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் கூட
நம்ம எப்படி நம்பிக்கையோடு இருக்கணுன்றதுக்கு பெர்னாட் ஷாவோட இந்த கோட் ஒரு ரொம்ப முக்கியமானது. த வெரி ஃபேக்ட். அவர் ஒரு கடிதத்தில் எழுதுவார், ரொம்ப நம்பிக்கை இழந்து அவருக்கு ஒரு நண்பர் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ இங்கிலாந்தில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு அவர் எழுதுவார் பதில் கடிதம். அதில் எழுதுவார் இந்த வாசகங்களை, த வெரி ஃபேக்ட் தட் யூ ஆர் லிவிங் இஸ் அ ப்ரூஃப் தட் யூ டோன்ட் பிலீவ் இன் பெசிமிசம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எவ்வளோ நெருக்கடியான கட்டமாக இருந்தாலும் இந்த நிமிடம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது அவநம்பிக்கையில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்பதற்கான எடுத்துக்காட்டின் நிலைமை மாறும், இதுவும் கடந்து போகும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அவர் அந்த சென்டென்ஸில் சொல்கிறார் பெர்னாட் ஷா. லெட் அஸ் see, இந்தியா வில் பவுன்ஸ் பேக். பார்ப்போம் சார். ஒரு முக்கியமான விஷயம், அது தொடர்பான நீண்ட உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.